ஒரு சிறந்த நடிப்பை பயங்கரமா கொடுத்துறீங்க. இருந்தாலும் கூட அஜித், சூர்யா உங்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய பட்டாளத்தினுடைய அளவு உங்களுக்கு இல்லாம இருக்கே சார். அது நீங்க ரசிகர் பட்டாளம், என்னோட பட்டாளம் பத்தி உங்களுக்கு தெரியல. அவங்க நீங்க வந்து தியேட்டர்ல பாருங்க. டாப் 3ல நாங்க வந்து எங்களுடைய எண்ணமாவும் இருக்கு. டாப் 3ல அந்த டாப் 3, டாப் 4, டாப் 5லாம் இல்லைங்க. எப்படின்னா இந்த ஃபேன்ஸ்ன்னு சொல்றீங்கல்ல, ஃபேன்ஸ் இருக்கிறது ஒன்று, ஜென்ரல் ஆடியன்ஸ்னு ஒன்று இருக்கு. நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா ரசிகர்களும் என் ரசிகர்கள் ஏதாவது ஒரு விதத்துல. ஸோ அது வந்து இன்டர்ப் பண்ணக்கூடாது, மன்னிச்சிருங்க. ஒரு ரசிகனா என்னால் சும்மா இருக்க முடியாது. ஆனால் மரியாதைக்குரிய பாணியிலேயே சொல்லிடுறேன், நீங்கள் மென்ஷன் பண்ண ஆக்டர்ஸ்க்குலாம் ஹேட்டர்ஸ் இருக்காங்க, எங்களுக்கு கிடையாது. தேங்க்யூ. ஸோ அது தேங்க்யூ. சாரி சார். நோ, அது நீங்கள் வந்து இல்லை, இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தியேட்டருக்கு வருவீங்க இல்லையா, உங்கள் நம்பர் என் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் பேசுகிறேன். இதே நாளைக்கா கூட இருக்கலாம். இல்லை, நீங்கள் பெரிய லெவலில் வரணுன்றதா சார் எங்களுடைய. இல்லை, நான் பெரிய லெவல் வந்துட்டேங்க. நான் வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்படி தான் இந்த மாதிரி பண்ணிட்டு நான் தூள் சாமி எல்லாம் பண்ணவன் தான். எனக்கு தெரியாது, இது கிடையாது. ஆனால் எனக்கு வந்து வேற என்ன பண்ணலாம், நம்ம சினிமா வேற எங்கே கொண்டு போகலாம், நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு முயற்சியில் இறங்கினேன். அது வந்து சில டைம் அது வந்து படங்கள் சின்னதாகிடும், அந்த மாதிரி படங்கள் வந்து. பட் எனக்கு வந்து இல்லை பரவாயில்ல, நம்ம முயற்சி பண்ணி அந்த முயற்சிலாம் பண்ணதுனால தான் தங்கலாம், அந்த முயற்சிலாம் பண்ணதுனால தான் வீரதீர சூரன். புரியுதுங்களா? நீங்கள் என்னோட படங்கள் எந்த படம் வேணால் எடுத்து பாருங்க, ஏதாவது ஒரு படத்தில் நீங்கள் குறை சொல்லுங்கள். நீங்கள் வந்து அந்த டைமில் படம் ராவணன் வந்து ஹிந்தியில் ஏதோ பாச்சு ஓடல, அது ஒரு சில ஐகானிக் ஃபிலிம். இன்றைக்கும் வந்து ராவணன் பற்றி யார், எங்கள் வீட்டில் ராவணன் தான் எங்களோட பெஸ்ட் மூவி. புரியுதுங்களா? கிங் வந்து அந்த டைமில் ரொம்ப அட்வான்ஸ். எல்லா படங்களும் அப்படி தான். நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம். ஐ டோன்ட் பி ஜஸ்ட் அது போகணும் இது அதுன்னு. நீங்கள் ரசிகர்கள் மட்டும் நீங்கள் பாருங்கள், நீங்கள் உங்கள் தியேட்டருக்கு வாங்க, உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா சொல்லுங்கள், நான் வாங்கி கொடுக்குறேன் சார். ஹாய் சார். ஒரு நிமிஷம் சார், நீங்கள் யார் ஃபேன்? நீங்கள் இல்லை, நான் திடீர்னு ஒரு சந்தேகம் வச்சு, யாராவது இருந்தாலும் ஏய் மச்சான் நீ அங்கே போயிடு, கத்திரிக்காய் மாதிரி உட்காந்துடு, இந்த மாதிரி ஒரு கேள்வி சொல்லு. எனக்கு பிடித்த கதாநாயகன் என்னுடைய அப்பா, பிடித்த கதாநாயகி அப்பா அம்மா. நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க. எல்லாத்தையும் சொல்லி பொண்டாட்டி பேர சொல்ல பார்த்தீங்களா? பொண்டாட்டி இல்லையா? ஓடி போயிட்டாங்களா? கல்யாணமே ஆகலையா? இப்ப புரியுது நீங்க இந்த வீட்டுல சொல்லு. அதனால அந்த மாதிரி கேள்வி கேட்கறலாம் இல்ல, ரொம்ப கொடுத்து வச்சது இந்த மாதிரி கேள்வி. அதான் நீங்க கேக்குறீங்க. உங்களுக்கு வந்து சீனியர் ரிப்போர்ட்டரா? அதான் அவருக்கு டைம் இருக்கு நிறைய. சாரி, நெக்ஸ்ட் क्वेश्चन. இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு நிமிஷம் சொல்லுங்கப்பா. சார் ஹாய் சார். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன் சார். பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கீங்க சார். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு விஷயம், அன்னியன் படத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் லைஃப்ல அதிக வாட்டி பார்த்த படம் சார். அவர்கிட்ட சொல்லுங்க சார் ப்ளீஸ். அவரு சார் நீங்க வாங்க, 15ஆம் தேதி வாங்க, மதுரை கலக்க